கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாநகரி சிவகுமார் அவர். சார் வணக்கம். வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், 2026 தேர்தல் தற்போது சூடுபடுத்தி கொண்டிருக்கிறது. பிரதான ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் தங்களுடைய அந்த களப்பணிகளை மிக தீவிரமாக செய்கிறாங்க. ரைட்டுமேன் எப்போது இறப்ப போகிறாங்கன்ற மாதிரியான பல்வேறு செய்திகள் கூட ஒரு புறம் பேசப்பொருளாக இருந்தாலும், விஜய் அவனுடைய வருகை எப்படி இருக்க போகுன்ற மாதிரியான ஒரு கேள்விகள் கூட எழும்ப துணங்கி இருக்கிறது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட மாபெரும் மக்கள் வெள்ளத்தில் விஜய் வந்திருந்தாங்க. இது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு மக்கள் தயாராகிட்டாங்கன்னா பல்வேறு கேள்விகள் கூட இருக்கிறது. விஜய் வருகை ஏதாவது அரசியல் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்காங்க சார்? கண்டிப்பா ஏற்படுத்துமான்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டீங்களாக்கா, யாருனாலும் அரசியல் கட்சிகளை பதிலாக ஆரம்பிக்கலாம். அவங்களோட ஜனநாயக உரிமை அது. அரசியலமைப்பு சட்டம் அதுக்குண்டான வழிகோல்களை காட்டுது. விஜய் என்கிறவர் ஒரு தனிநபராக இருக்கும் பட்சத்தில் அவரை பற்றி விமர்சனங்கள் இருக்காது. அவர் ஒரு இயக்கமாக மாறி வரும்போது அவர் அந்த கட்சியோட கொள்கை தலைவர்களாக ஒரு 5 நபர்களை குறிப்பிடுறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா, பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரையும், பெரியார், காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலி அம்மாள், இந்த 5 நபர்களோட முழு வரலாறையும் அவர் படிச்சிருப்பார்னுன்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு மாற்றம் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியதுதான். ஒரு மாற்றம் எதிர்பார்க்கக்கூடியன்ற போது அவங்க அந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்கு தகுதிப்படுத்தவர்களான்றத மக்கள் மத்தியில் நிரூபிக்கணும். அது பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நேற்று வரைக்கும் அவர் சினிமா நடிகராக இருந்தார். ஒரு மக்கள் இயக்கத்தை வச்சுருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா பல 100 கோடிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஊதியம் பெறதாக அவரே சொல்கிறார். அதை விட்டுட்டே வரேன்றாரு. அந்த காலகட்டங்களில் விஜய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு வர்றாருன்னு வச்சுக்கங்களேன். அவர் பார்த்தீங்கன்னாக்கா இது சம்பந்தமான பார்த்தீங்கன்னாக்கா சமூக பிரச்சனைகளுக்கு எந்த வகையில் அவர் பார்த்தீங்கன்னாக்கா களத்தில் போராடி இருக்காரு, குரல் கொடுத்துருக்காரு. அதை தாண்டி அவருடைய இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு எந்த வகையில் நன்மை பயத்திருக்காருன்றதெல்லாம் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாமல் கேள்விக்குள்ளாகுது. ஏன்னா அவர் இயக்கமாக வந்துட்டார். அவர் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அம்பேத்கரை பாபா சாஹிப்பை பார்த்தீங்கன்னாக்கா அவர் கொள்கை தலைவராக ஏற்றிருக்காரு. அம்பேத்கரோட கொள்கையை பார்த்தீங்கன்னாக்கா சம வாய்ப்பு, சமூக நீதி, அதாவது சாதி ஒழிப்பு. இவர் அதை முழுசாக அவர் கடைபிடிக்கிறாரா இல்லை கடைபிடித்தாரா, அது சம்பந்தமான அவருடைய பார்வைகளோ, அது சம்பந்தமான சமூக பிரச்சனைகளுக்கு அவர் குரலோ இதுவரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு குரலை அவர் கொடுத்தாங்க. இது நமக்கு தேவை இல்லை. இப்போ காமராஜர்ன்றவங்க அவர் ஒரு நேர்மையான அரசியல்னு சொல்கிறாங்க. அதை நமக்கு போக வேணாம். வேலு நாச்சியாரை பற்றி அவர் படிச்சிருப்பாரா, வேலு நாச்சியார் அஞ்சலி அம்மாளை பற்றி படிச்சிருப்பாருன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. படிக்கலாம்ல 5 கொள்கை தலைவர் வைத்திருப்பாங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் படிக்கிறதுன்றது வேறங்க. அதன் முன் அதாவது அவர்களை நான் ஏன் கொள்கை தலைவரை ஏற்றுக்கொண்டேன், நான் இப்படிலாம் நடந்திருக்கேன், நான் இப்படிலாம் பார்க்குறேன், நான் இப்படிலாம் சிந்திச்சுக்கிறேன், அதனால அவங்க கொள்கை தலைவராக நான் ஏற்றுக்கிட்டு நான் அந்த அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி வர்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. எடுத்த எடுப்புலேயே நான் பார்த்தீங்கன்னா ஏதோ யாரோ எழுதி கொடுக்குறத சொல்லி வச்சுக்கிட்டு நாங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு 5 இப்போ பார்த்தீங்கன்னா சாதியாக பார்க்க வேண்டிய கட்டாயம் ஆகி போயிடுது. சில விஷயங்கள் அவங்கள அதாவது தலைவர்களை சாதி அடையாளத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரக்கூடாது. இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை கொண்டு வந்தது மாதிரி தெரியுது. உள்வாங்கி அவங்கள படித்து அவங்களை உண்மையிலேயே கொள்கை தலைவரை ஏற்றுக்கொண்டு இந்த அவங்களை கொள்கை தலைவராக அறிவிச்சாருனாக்கா அது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அதே மாதிரி அவர் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னாக்கா, அவர் கூட இருக்கக்கூடிய அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களோட தகுதியை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த புஷி ஆனந்த் அவர் யார்? அவர் புதுச்சேரியை சேர்ந்தவர். அவர் அங்கே என்ன பண்ணார்? அவர் என்ன தொழில் பண்ணார்? அவர் மிகப்பெரிய கொள்கைவாதியா இல்லை இந்த நாட்டுக்காக இந்த மண்ணுக்காக போராடினவரா? அதை தாண்டி பாருங்க, அவர் தான் பார்த்தீங்கன்னா அவர் கூட இருந்தவர். அதுக்கப்புறம் அவர் சேர்த்துக்கிட்டவர்லாம் யார்? ஆதவர்ஜனா, நிர்மல்குமார், அந்த யாரோ அருண்ராஜன், இப்படி சொல்றாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களால் அறியப்படாதவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு பின்புலத்தோடு வந்ததாக தெளிவாக எல்லாமே குறிப்பிட்டு சொல்றாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு இப்போ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுக்கு ஒரு ஆட்சியே பிடிக்கிறதா இருந்தா, ஒரு ஆட்சியை பிடிச்சார் முதலமைச்சராக யார் அமைச்சர்? புஷி ஆனந்த் அமைச்சரா? இங்கே அதாவது இங்கே மதிப்பில்லாததுனாலையும் இங்கே செல்வாக்கு இழந்தவர்கள்ல செங்கோட்டையன் போன்றவர். அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஏற்கனவே எடப்பாடிக்கு வர வாய்ப்பு அவருக்கு வந்த வாய்ப்பு தான். அதவே அவர் நழுவ விட்டார். அவர் இப்போ அதிமுக கட்சியில அவர் மேலே அநேக குற்றச்சாட்டுகள், அது போக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அதனால தான் அவர் அங்கேருந்து வெளியேறி இங்கே போயிருக்காரு. இவர் போனதுனால இவர் ஜெயிச்சிருவாருனாக்கா அவர் மட்டும்தானா? பாருங்க யார் இப்போ அது ஒரு அதாவது இந்த ஒரு சூழல்ல
மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு கூட்டத்தை ஒரு பெரும் கூட்டம் கூடுது, இது ஓட்டா மாறும்ன்றத வந்து பாத்தீங்கன்னாக்க அது வேற ஒரு மனநிலைக்கு தள்ளிவிடும். இப்ப அவருக்கு அதே நிலைமை, அதுதான் அவருக்கு ஒரு போதையா மாறி இருக்கு. இப்ப ஒரு கட்டுக்கடங்கான கூட்டம் கூடுது, இவர் வார்த்தைக்கு கட்டுப்பட மாட்டேன்றாங்க அந்த கூட்டம். அந்த கூட்டம் கூட 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 அவருக்கு ஒரு போதையாகுது. நம்ம ஆட்சி அமைச்சுன்ற ஒரு மனநிலைக்கு தள்ளுறாரு. அதோட அவரு கீழ இருக்கக்கூடிய அந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இவரை சார்ந்து இவர் சொல்லுது கட்டுப்படுற மாதிரியே ஒரு சூழல் வந்துச்சுனாக்க அங்க சமத்துவமே கிடையாது. அப்ப ஒரு தலைவன்ற ஒரு நிலைக்கு போகும்போது அங்க சர்வாதிகாரம் இயல்பாவே தலை தூக்கி விடும். இல்ல அவர் அப்ப என்ன சொல்றாருன்னா, இருங்க, அப்ப சர்வாதிகாரம் தலை தூக்கி விடும்போது இவர் எப்படி அம்பேத்கரை வந்து பாத்தீங்கன்னா கொள்கை தலைவரா ஏற்றுக்கொள்ள முடியுன்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப கேளுங்க நீங்க. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறார்ல. அதத்தாங்க நீங்க நீங்க கேள்வி புரிஞ்சுக்கலுங்க. அவங்க கொள்கை தலைவருக்கு முரணாகவே கொள்கை தலைவரா ஏற்றிருக்காரு. அவங்க கொள்கை தலைவர் வந்து பாத்தீங்கன்னா பாபா சாஹிப் கடைபிடிச்சாராங்க. மதச்சார்பின்மை குறித்து எத்தனை பிரச்சனைகள்ல வந்து பாத்தீங்கன்னாக்க பேசியிருக்காரு. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ஜனநாயகன் படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க காட்சிகள் வந்து இணையத்துல வந்து வெளிவந்ததாக தகவல் வந்துகிட்டு இருக்கு. அது சம்பந்தமா நடவடிக்கை போய்கிட்டு இருக்கும் போது அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னாக்க சிறுபான்மையினருக்கு எதிரான கருத்துக்களத்தை அவர் வச்சு, அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க கருத்துக்களை வந்து காட்சிப்படுத்திருக்கான்ற விமர்சனமும் அமீர் போன்றவங்க வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி துப்பாக்கி போன்ற படங்கள்ல புறமே இதே நிலைதே வருது. பீஸ்ல அப்ப இதேதான் வருது. இப்ப இந்த இப்படி ஒரு கூட்டம் கூடும்போது அது முறையற்ற கட்டுப்பாடற்ற கூட்டமா மாறும்போது அது அவங்கெல்லாம் தலைவரா வரும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சர்வாதிகார மனநிலையத்தை உருவாக்கும்ன்றது என்னோட பார்வை அது. இல்ல அவருக்கு இஸ்லாமியர் மீது தனிப்பட்ட வெறுப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அப்படி, அதாவதுங்க, ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா கூத்தாடிகளை எப்பயுமே நம்ப முடியாதுங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க சமூகம் சார்ந்து இருக்க மாட்டாங்க. அவங்க சாதி மதமற்றவங்க. இப்போ நாடக கலைஞர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க பாத்தீங்கன்னாக்க ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மிகுதியான சமூகம் இருப்பாங்க. அங்க ஒண்ணு அங்க அந்த நாடகத்துல அந்த அந்த அது சாதி சார்ந்து ஒரு புகழ்ந்து பாடுவாங்க. இன்னொரு ஊருக்கு போனா அந்த சாதி சார்ந்து புகழ்ந்து வருவாங்க. அவங்களுக்கு சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவங்க. அவங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப ஒரு சுயநலத்துக்காக அவங்களோட புகழுக்காக அவங்க எதையும் செய்ய துணிவாங்க. அப்படிப்பட்ட இதுலதான் வந்து பாத்தீங்கன்னாக்க அவருக்கு வந்து கொள்கையோ மண்ணாங்கட்டியே கிடையாது. அவர் நடிக்கிறாரு. அவர் என்ன சொல்லுவார் கடைசியா வச்சாக்க, நான் வந்து ஒரு நடிகைங்க, இயக்குனர் கதையாசிரியர் கூப்பிடுறது நான் நடிக்கிறேன், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு போவார் வழக்குன்னு வரும்போது. அப்படிப்பட்ட ஒரு நபர் இப்படி கொள்கையோட வருவாருன்றதை தான் ஏற்றுக்கொள்ள முடியலன்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க யார் வேணாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு இயக்கம் ஆரம்பிக்கலாம். மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க தடையே கிடையாது. சாதி, அதாவது நம்ம முன்னோடியாக முன்மாதிரியாக நம்ம சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னாக்க இவர் வந்து நடத்தி காட்டியிருந்தாராக்க அனைவரும் வரவேற்பாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அவருக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி, அவங்களோட தொண்டர்களும் சரி, அவங்களோட பேச்சுக்களும் இணையத்துல வரக்கூடிய வார்த்தைகளும் அவங்க எப்படிப்பட்டவர்களை எடுத்து எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கு. அவங்க மற்றவங்க விமர்சனம் பண்ண முடியல, அவங்களே அவங்கள வந்து அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் ஒரு கொள்கை, அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கை தலைவர்களுக்கு மாறாக செயல்படக்கூடிய ஒரு நபரு. இல்ல அப்ப அவருக்கு கொள்கைன்றதே இல்லையா? அதுதான் சொல்றேன் நானு. அப்ப அவர் இப்ப நான் இவங்களை கொள்கை இதனால் நான் இவங்களை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றாருனாக்க இதன் மாதிரி நான் கொஞ்ச நாள் அது நடந்திருக்கேன் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை காட்டணும்ல. இனிமேல் நடப்பேன்றது வேற இல்லை. நான் இனிமேல், அதாவது அவங்கள ஒருத்தவங்களை வந்து பாத்தீங்கன்னாக்க மானசீக குருவா ஏத்துக்கிட்டோமாக்க அந்த வழியில நான் எதனால இவருங்க ஏத்துக்கிட்டேன், நான் அதன் மாதிரி நடந்திருக்கேன், அது நடந்திருக்கேன், இனிமேல் நடக்க போறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இவங்க இப்ப இப்ப பெரியாரை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விமர்சனம் இருந்தா கூட அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க அவர் கொள்கைனாக்க அவர் சாதி மதம் அது அது அதன்படி இவர் வந்து பாத்தீங்கன்னாக்க நடந்திருக்காருன்றாங்க. அதுவும் கிடையாது. முழுக்க இப்ப நம்ம பார்வையில பார்த்தோம்னாக்க பாபா சாஹிப் கொள்கை தலைவரை எடுத்தவர் அந்த வகையில் அவர் ஏதாவது ஒரு 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 சம்பவத்துல குரல் கொடுத்திருக்காரு, சமூக நீதிக்காக பாராடியிருக்காரு, சம வாய்ப்பு வழங்கியிருக்காரு, சாதி மதமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க பாடுபட்டிருக்காரு அப்படின்னு சொன்னோமாக்க இதுவரைக்கும் அப்படி குரல் கொடுத்ததா தெரியவே இல்லை. அவர் பல்வேறு பிரச்சனைகளை வந்து எடுத்துட்டு இன்னைக்கு வந்து இப்ப இந்த கூட்டத்தின் அடிப்படையில, இந்த வெற்றி கூட்டத்தின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த கோஷங்களின் அடிப்படையில இவர் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு போதையா மாறி அவர் இந்த நாட்டின் மன்னன்ற ஒரு மனநிலைக்குத்தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியை பண்ணியிருக்காரு தவிர, அதாவது ஆட்சின்றேன் அந்த ஆட்சி அமைச்சிடலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு அவர் வர்றாரே தவிர இது ஓட்டா மாறுமான்றது வந்து பாத்தீங்கன்னாக்க இது வாக்குகளா மாறுமான்றது தேர்தலில் தான் நமக்கு தெரியும். இல்ல பிரதான அதிமுக, திமுக போன்ற கட்சிகளுக்குலாம் இதே மாதிரியான கூட்டம் கொடுத்து அவங்களுக்கு மக்கள் வாக்களிக்க தானே செய்றாங்க. அப்ப விஜய்க்கு அதே மாதிரி நிலை தானே வரும். நான் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க ஜனநாயகம் கிடையாது, இது பணநாயகமா மாறிடுச்சு. ஜனநாயகம் கிடையாது, பணநாயகமா மாறி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க அதை புரிஞ்சுக்கிறணும். அதாவது
அதிமுக திமுக ஏற்கனவே பழுத்த அரசியல்வாதிகள் அவங்க ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கான். காசு கொடுத்தா போய் கொடுக்குற அளவுக்கு ஆள் இருக்கு. இங்க காசு கொடுத்தா வாங்கிட்டு ஓடுற அளவுக்கு தான் ஆள் இருக்கான். அப்ப இந்த நிலையில போயிட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இதுக்குமே அவருக்கு வந்து பின்னடைவு இருக்கு. நான் கூடுகிற கூட்டமெல்லாம் ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு முறையற்ற கூட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வாக்கா மாறாது. இந்த மாதிரி தான் தோன்றி தலைவர்களை உருவாக்கும். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதாவது அவர் நடிகரா தான் பாக்குறாங்க. அவரோட ரசிகர்கள் வாக்கு பூராமே வந்து பாத்தீங்கன்னாக்கா வாக்குகள் வந்து தமிழ்நாட்டோட தலையெழுத்தை நிர்ணயிக்காதுன்றது என்னோட பார்வை. இப்ப 234 தொகுதியில விஜய் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க சார்? இந்த தேர்தல்ல ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினா கணிசமான வாக்குகளை பிரிக்க முடியுமே தவிர வெற்றி பெற முடியாது. அது யாரோட வாக்க பிரிப்பான்னு ஒரு கேள்வி கூட எழும்புது. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா போக போக தான் தெரியும். நம்ம அதாவது தேர்தலில் தான் தெரியும். இப்ப அதிமுகனா அவர் திமுக வாக்க பிரிப்பாரு, திமுக அதிமுக வாக்க பிரிப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து அது வேற மாதிரி நாம் தமிழர் கட்சி வாக்கு பிரிப்பாங்க சொல்றாங்க. நீ மக்கள் கையில தான் இருக்கு, எல்லாமே மக்கள் கையில தான் இருக்கு. இன்னும் தேர்தல் நெருங்க போது ஒரு 10 நாள் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள்ல வந்துடும். அதுக்கப்புறம் மே 4ஆம் தேதி இவர் என்ன பண்ணியிருக்கான்றது தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஒரு அரசியல் கட்சி நடத்துறாரா இல்ல திருப்பி சினிமாவுக்கு போயிடாரான்றது மே 4க்கு அப்புறம் இந்த மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும். ஓகே சார், நன்றி. நன்றிங்க.